சீமா இப்போ விஜயை எதிர்க்கலைன்னா சிலைக்கு போயிடுவார். இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் விஜயலட்சுமி வழக்கு தமிழக அரசு தான் நடத்துது. விஜயலட்சுமிக்கு சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கறிஞர் வைக்கிற அளவுக்கு வசதி இல்லை. அது 50,000 ரூபா கொடுத்தா போதும். எங்கள் ஷார்ட்டை 50,000 கொடுத்தாருன்னா பஸ் ஏறி பெங்களூர் போயிடும். திமுக 5 கோடி கொடுக்க தயாராக இருக்குது. சீமானை எதிர்த்து அரசியல் பண்ண, சீமானுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண, சீமானை எதிர்த்து தேர்தலில் நில்லுன்னு திமுக. ஆனால் இது மனநலம் குழம்பிய அந்த சகோதரி ஷார்ட்டை 50,000 அக்கௌண்ட்டில் போட வாங்கிட்டு ஊருக்கு போயிடுது. இப்போ சீமானை சாமாங்குது. இதுதான் இந்த சூழலில் திமுகவுடைய நோக்கம் என்னென்னா, தொடர்ந்து விஜய் அடிக்கணும். கமல் ஒரு பக்கம் அடிப்பார், சீமான் ஒரு பக்கம் அடிப்பார். இதுதான் இப்போ திமுக கொடுத்துருக்க அஜெண்டா. இப்போ திமுகவும் சீமானும் கூட்டணி வச்சிருவாங்களா? அப்படி ஒரு கேள்வி வருது இல்லை கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. திமுகவை எதிர்ப்பது தான் சீமானுடைய கொள்கை. அப்போ தான் அந்த இளைஞர்லாம் இருப்பான்.